குண்டு ஒருத்தரும் வந்துச்சு. எல்லாமே பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. அங்கே ஒரு அங்கே பீடி வரு யாரு ரெண்டே யங் உமன். ஒன்று ரதி தேவி, இன்னொன்று சூர்யா. அப்புறம் 2 பேர் மீன் சாப்பிட வந்திருக்கோம் கிருஷ்ணகிரி டேமில். டேமில் பிடிச்ச மீன் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. மணி ப்ரோ, மீன் குழம்பு எப்படி இருக்குது? மீன் குழம்பு செம்மையாக இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ இங்கே எங்கே வண்டிக்கு வந்திருக்கீங்க? இப்போ கிருஷ்ணகிரியில் டேம் முடிச்சுட்டு ஃபிஷ்லாம் ஒரு ஃபிஷ் வகையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பக்கத்துலேயே ஒரு பால் வச்சு வந்து பல்கோவா ஏதோ ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது, அது டேஸ்ட் பண்ணி வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. மணி டேஸ்ட் எப்படி இருக்கு? மழை தெரியுது ஏலகிரி திரும்பி அந்த இறங்கினா ஏலகிரிதா ரெசார்ட் போறாங்க பாரு. சும்மா தெரியல. அந்த கார்னர் பாடுறா, அங்க பாடுறா விஐபி கூப்பிடுறா, மேல பாடுறா அந்த கார்னர்ல அது தாண்டி. ஆமா ஆமாண்டா, ஆமா அது விஐபி தான் போட்டிருக்கு. உனக்கு தெரியுதா பாரு முதல்ல கோட்டையா? என்ன கோட்டை? திப்பு சுல்தான் கோட்டையாமா? ஆமாமா. ஓ உனக்கு தெரியுமா? தெரியுங்க. திப்பு பாடகர் சார். சுல்தான் தான் யாரு? தெரியாது. இல்ல சார், ஐடியா இல்ல சார். திப்பு சிங்கர் கன்ஃபார்ம் சார். சுல்தான் தெரியாது இல்ல? ஆமா சார், தெரியல சார், பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார். எப்படி தெரியும்? இப்பதான் சொன்னாங்க. இந்த ஊர் பேர் என்ன? பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையமா? அது ஈரோடுல இருக்குடா. பள்ளிப்பாளையம் இந்த உங்க ஊர் பேரு? இந்த ஊர் வந்து உங்க ஊரு, எங்க ஊரு போச்சமல்லி. போச்சமலை. ஓ இல்ல, பள்ளிப்பாளையம் எங்க இருக்குது, இது எங்க இருக்குது? சுற்றுச்சு. சைலன்சர். விவேக் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா? எந்த வண்டிதான் நீ எடுத்தாதான் அந்த முன்னாடி காரோட இது வராது. முன்னாடி வாங்கினாங்களா? எங்கேயோ ட்ரிப்பு போகலான்னு நினச்சோம். ஒகேனக்கல் லாஸ்ட்டில் தண்ணி வரத்தால் இங்கே கிருஷ்ணகிரி டேமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வர க்ரௌட் அதிகமாக இருக்குது. இவர் வேறு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் எப்பவுமே முன்னாடியெல்லாம் வந்து மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவர். இப்போ இந்த வண்டி நீங்களே பாருங்கள், எதுனா ஒரு வித்தியாசமாவது தெரியுதா பாருங்கள், எப்படி ஓட்டுறாருன்னு பாருங்கள். மாட்டு வண்டியே கொஞ்சம் எங்களுக்கு செக்யூரிட்டி கார்டாக வந்து 2 போலீஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க. எங்களுக்காக போயிட்டுருக்காங்க. பந்தோபஸ்துக்காக 2 போலீஸ் வர சொல்லியிருக்கோம். ஏன்னா செம்மையாக இருக்கு. உயிர் மழை இருந்தா இல்ல என்னன்னு தெரியல. பிரதீப் காரக்கட்டா மட்டும் எங்க இருந்து டென்ஷன் வருதுன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு மைண்டே அப்படிதான் இருக்கு. யாருன்னா திட்டணும்னு ஒரு மைண்ட்ல இருக்கு. அப்படி விடுங்க. கார் எடுத்தா மட்டும் அப்பா என்னாச்சு? யாருக்கு வேணுமா போற? டோர்து பெரிய கோரங்க பிங்கம். கல்லற புள்ள மனுஷர்கள் இருக்காங்க. புள்ள மனுஷ
அவர் குடிச்சு போய் உள்ள போய் மேலே போயிடலாம். பலூன்ல வேணாம் அப்புறம் சாப்பிடலாம். ஏறி இந்த கிளையில போய் உட்காந்து போட்டோ எடுக்க சொல்லுங்க. பிரதீப் மேல ஏறி நின்று இங்க நின்று போட்டோ எடுங்க. என்ன சார் சின்னது தானே அது. வாங்க ஏறுவோம். வெயிலாதான் இருக்கு. மழை இருக்கு பாருங்க. பொஸ்கின் போக 80 மணி இருக்கலாம் வெயிட் பண்ணி போகும். அப்புறம் நடுவுலயே நாக்கு தள்ளிடும். திருப்பதிக்கு ஏத்தி விட்டு அந்த ஆகாயத்தை நாக்கெல்லாம் தள்ளுதா? எல்லாமே பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. அங்கே ஒரு அங்கே பீடி வரு யாரு இந்த குரூப்லேயே இருக்கிறதுலே இந்த குரூப்லேயே இருக்கிற ரெண்டே யங் உமன். ஒன்று ரதி தேவி, இன்னொன்று சூர்யா. தலை சுத்துது. ஓடியெல்லாம் ஏற முடியாது. ஏறுங்க ஏறுங்க. அந்த பக்கம் போய் பார்க்கறாரு. அப்படியே போ பின்னாடியே. படிக்கட்டு இருக்கு. ஐயா படிக்கட்டு. படத்துல ஏறி சிரிப்பான் தெரியுமா? மீன் சாப்பாடு சாப்பிட்றவங்கள ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க. மீன் சாப்பிட வந்திருக்கோம் கிருஷ்ணகிரி டேமில். பிடிச்ச மீன் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறது வந்து ரதி தேவி. சாப்பிட மாட்டீங்களா? மீன் குழம்பு சாப்பிடுறீங்களா? ரதி இல்லைன்னா ரதியோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படி திருப்பி ரதி நீங்க அப்ப சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படியா? வேண்டாம். சேம் பீஸ் ரெண்டுமே ஒரே ஓகே. கிரேவி மட்டும் தான். சின்ன வயசுல இருந்து அப்படிதான். இது வந்து ஜிலேபினா, அதாவது இதெல்லாம் காரம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காரம் இல்லாத மீன். பெப்பர் மீன் கேட்பாங்க. அது ஜிலேபி காரமே தரம் எல்லாம் ஜிலேபி தான். ஆனால் ஜிலேபியில் ரவுண்டா நல்லா இருக்கும். முள்ளு இருக்கும். முள்ளு இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். முள்ளு அதிகமாக இருக்கும். முள்ளு இருக்கும். முள்ளு டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பிடணும் அவ்வளோதான்.
அப்படின்னா எத்தனை பேருக்கு சொல்லி ஆளுக்கு ஒரு பீஸ் போட்டு போடலாம். அது எவ்வளோ இடம் வருதோ அது மட்டும் போடணும். ஆள் பாருங்க, ஆளுக்கு ஒன்று. இங்க பால்கோவா ஃபேக்டரி கூட இருக்கு. அது எதுக்கு தேவையில்லாம போயிட்டு இங்க பக்கம் தான். நீங்க ரோட்ல நீங்க வாங்கிட்டு போறதா இருந்தா வாங்கி. சரி வாங்கிட்டு போகலாம். நீங்கள் போகல இங்கே நில்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறோம். இந்த இங்க இருந்து அவ்வளவுதான் ஒரு சரி ஓகே வாக்கப்பல். டேஸ்ட் எப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்க ப்ரோ. அப்படியே மணி அப்படியே பேசுங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் போடுறாரு. ஓகே நீ பேசுகிற, நல்லா பேசுகிறேன். நான் சாப்பிடுவேன். கிரேவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேமை சுற்றி பார்த்தாச்சு. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரை பண்ணியிருக்கு. ரைஸ், மீன் குழம்பு, சாப்பாடு எல்லோரும் சேர்ந்து டீமோட உட்காந்து சாப்பிட போகிறோம். ஓகே ஏ ஒரு மீன் ஃபுல்லா தூக்கி அங்க வைங்க. இருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு. அருமையாக இருக்கு. கூலிங் ஒண்ணு. ஏன்டா மீனை உடைக்கிற? அதுக்கு மேலே லேயர் லேயரா வரும். அந்த பீஸ் பீஸா இருக்கு. தலை பிடிச்சு விடுங்க, தலையை பிடிச்சு வாடி தலையை எடுத்தா பிடிச்சி சூடா அவர் எப்படி இருக்கு. எடுக்கும்? பாரு கையோட தலையோட நல்லா அது சூடா இருக்கு. வேற மீன் வேற நல்லா சாப்பிடுவாங்க. மீனே தெரியும். அந்த மீனை மட்டும் எடுத்து உங்க தட்டுல வச்சு எந்த மீன் எடுத்துக்கணும்? மணி ப்ரோ, மீன் குழம்பு எப்படி இருக்குது? மீன் குழம்பு செம்மையாக இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனால் காலையிலே சரவண வீட்டில் ஒரு விருந்து சாப்பாடே போட்டு சாப்பிடிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றோம். அடுத்த மீனை பற்றி சொல்லுங்க. மீனும் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக தான் இருக்குது. சரி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸ்பைசியாக இல்லை. இல்லையே நல்லா பாடுவாங்க. சாப்பிடவே இல்லை. மீன் நல்லா இருக்கும். ஸ்பைசர் ரதி பாடுவாங்கன்னு தெரியும் எனக்கு. ரதி நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கே தெரியாதா நான் பாடுவேன். ரைட், சூப்பர். இங்கே பாருங்க, இந்த மீன் தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். திருப்பிக்கோங்க, திருப்பிட்டு லேயர் லேயரா எடுங்க. லேயர் லேயராக சரணா ரெடி டு ஜூம்ல வரும். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா இருக்கு. இவர் தான் புடிச்சுன்னு வந்தார். இவர் தான் சாப்பிடாரு. இவர்தான் எங்களை கூட்டிட்டு வந்தாரு. சாதம் போதுமா? இன்னொரு சாதம். இவர் தான் கூட்டு வந்தாங்க. இவர்தான் எங்களை கூட்டிட்டு வந்தாரு. அதான் வேலை. அதான் வேலை. ரசமா இருக்கா? சூர்யா ஜஸ்ட் பால்கோவா தான் வேறு அவங்க டேஸ்ட் பார்த்தா தான் வாங்குவாங்க. 12 பேர் இருக்கனால 1/4 கிலோ வாங்கி சாப்பிட சொன்னாங்க. பத்தாது. எல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இங்க எங்க வண்டிக்கு வந்திருக்கீங்க? இப்போ கிருஷ்ணகிரியில் டேம் முடிச்சுட்டு ஃபிஷ்லாம் ஒரு வேலை ஃபிஷ் வகையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பக்கத்துலேயே ஒரு பால் வச்சு வந்து பால்கோவா ஏதோ ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது. அது டேஸ்ட் பண்ணி வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு. மணி டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே தான். மணி கரெக்டா சொல்லுவாரு. இந்தா வச்சு டேஸ்ட் எப்படி இருக்கு? யாரும் வாங்குறீங்க வாங்கி